வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ நம்ம ரயில்வேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் பற்றியும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி. ஸோ குரூப் டி இல்லைனா லெவல் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து 10th முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது, இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ரயில்வேல இருக்கிறதுலே அதிகமான வேகன்சி இந்த போஸ்ட்டுக்கு தான் வரும். லாஸ்ட் டைம் இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு. அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வேகன்சியாவது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும், மற்ற எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 10th முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அதெல்லாம் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலுமே இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் கேலண்டர். இதில் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்குமே சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததா என்டிபிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை மந்த் வரப்போகுது. இதுக்கான A to Z வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், ரீசெண்டாக தான் கொடுத்துருந்தோம். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லெவல் 1, அதாவது குரூப் டி. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபரில் வரும். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபரில் வரும். இதுக்கான எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான் இருக்கும். ஓகே, அதாவது 2024, 2025 ஜனவரி அந்த மாதிரி டைம்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக இதில் வந்து உங்களால் செலக்ட் ஆக முடியும். வேகன்சி கொஞ்சம் பல்காக இருக்கும், அப்படின்னால இதை நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசி, அடுத்ததா டெக்னீஷியன், அடுத்ததா ஏஎல்பி, இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிளேலிஸ்ட்டும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை 3 ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, அதாவது இப்போ நம்ம பார்க்க போற குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னா 18 இருந்து 36 வயசுக்குள்ள யூஆர் இல்லைனா இடபிள்யூசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து இருக்கணும். ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 18 இருந்து 39 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 18 இருந்து 41 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலுமே உங்களுக்கு 10 வயசு அதிகமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு 49 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி என்னங்கிறத செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த போஸ்ட்லாம் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து பி, எல்வி, டி, ஹெச்ஹெச் இந்த கேட்டகரியில் இருக்கவங்கலாம் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பினா என்ன, எல்வினா என்ன, ஹெச்ஹெச்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு C1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும், A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான். எல்லா போஸ்ட்டுக்குமே 10th பாஸ் ஆயிருந்தா போதுமானது, இல்லைன்னா ஐடி முடிச்சிருந்தா போதுமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம், அதாவது இதுக்கு முன்னால வந்த குரூப் டி நோட்டிபிகேஷன்ல டோட்டலா 17 போஸ்ட் இருக்குது. நீங்க இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே தேவையான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாம். ஓகே, இல்ல நான் இதுல இருக்கக்கூடிய 1-2 போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிளா இருக்கிறேன், மற்றதுக்கு எனக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா நீங்க அந்த 1-2 போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க எத்தனை போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருந்தாலும் அத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்றப்ப நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நீங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கான போஸ்டிங் வந்து இதுல கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து மொத்தமா 6 ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓகே, இப்போ நீங்க A2 ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து A3, B1 இந்த மற்ற ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்க B1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து B2, C1, C2 எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு மேல இருக்கிறதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ A2 ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இதுல வந்து மெயினா வந்து கண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்ணாடி போட்டிருக்கிறவங்க வந்து A2 ஸ்டாண்டர்ட்ல வர மாட்டீங்க. ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்க A2 ஸ்டாண்டர்ட்ல வர மாட்டீங்க. ஸோ ஸ்பெக்ஸ் இல்லாம உங்களோட விஷன் வந்து 6/9, 6/9 வந்து 2 கண்ணுமே இருக்கணும். இது வந்து டிஸ்டன்ட் விஷன். நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 0.6 வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன், நைட் விஷன் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. மற்ற எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே நீங்க கண்ணாடி போட்டிருக்கிறப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தா போதுமானது. ஓகே, இந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன் இருந்தா போதுமானது கண்ணாடி போட்டிருக்கிறப்போ. ஓகே, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள். ஸோ இப்போ அதுலயுமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தா எலிஜிபிள். ஓகே, இப்போ A3 அப்படின்னா 6/9, 6/9 வந்து 2 கண்ணுலயுமே இருக்கணும். 0.6 2 கண்ணுலயுமே இருக்கணும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க.
ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோவில் மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கண்ணுக்கான பவர் மட்டும் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி B1 ஸ்டாண்டர்ட்னா ஒரு கண்ணில் அட்லீஸ்ட் 6/9 இருக்கணும், இன்னொரு கண்ணில் வந்து 6/12 இருக்கணும். 0.6 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமன் தான். இதுக்குமே கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன்லாம் செக் பண்ணுவாங்க. B2 ஸ்டாண்டர்ட்னா 6/9 6/12 வந்து ஒவ்வொரு கண்ணிலையுமே இருக்கணும் மினிமம். ஓகே, ஒரு கண்ணில் 6/9, ஒரு கண்ணில் வந்து 6/12 வந்து இருக்கணும். இதுக்கு வந்து 0.6 தான். இதுக்கு கலர் பைனஸ் இருந்தாலும் எலிஜிபிள் தான். பைனாகுலர் விஷன் மட்டும் செக் பண்ணுவாங்க. C1 அப்படின்னா 6/12 6/18 இருக்கணும். இதுக்கு வந்து கலர் பைனஸ் இருந்தாலும் வேற எந்த பைனாகுலர் விஷன், நைட் விஷன் அதுல எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். C1 ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்துருவீங்க. C2 ஸ்டாண்டர்ட்னா 6/12 வந்து ரெண்டு கண்ணிலையுமே இருக்கணும். 0.6 வந்து நியர் விஷன் இருக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து A2 ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். நீங்க இதுல எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது அப்படிங்கறது வந்து நீங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி PW கேண்டிடேட்டுக்கு அந்த ஷார்ட்டா கொடுத்திருந்தாங்கல்ல, அதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ VI அப்படின்னா விஷுவலி இம்பேர்டு, HIனா ஹியரிங் இம்பேர்டு, LDனா லோகோமோட்டார் டிசேபிலிட்டி, MDனா மல்டிபிள் டிசேபிலிட்டி, Bனா பிளைண்ட், LVனா லோ விஷன், Dனா டெஃப், Hனா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், OLனா ஒன் லெக், OAனா ஒன் ஆர்ம், LCனா லெப்ரசி கியூர்டு, DWனா டார்ஃபிசம், AAVனா ஆசிட் அட்டாக் விக்டிம். ஓகே, ஸோ இதை வந்து அங்க ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இது என்னன்னு சொல்லி இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு C1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அது இருக்கான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. PW கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா B, LV, D, HH, OL, LC, DW, AAV இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாமே எலிஜிபிள். இதுல உங்களுக்கு மல்டிபிள் டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள். ஓகே, அதே மாதிரி இப்போ அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுக்கு PW கேண்டிடேட்ஸ் எலிஜிபிளே கிடையாது, நோன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் டிராபிக், இதுக்கு வந்து A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுக்கும் PW கேண்டிடேட்ஸ் எலிஜிபிளே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எத்தனை போஸ்ட்ல நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுல நான் 1ல தான் எலிஜிபிளா இருக்கிறேன், நான் வந்து C1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன், நான் வந்து PW கேண்டிடேட், நான் எனக்கு இதுல ஒரே ஒரு இதுல தான் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்க அது ஒண்ணுக்கு மட்டும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான். எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே 10th முடிச்சிருந்தா போதுமானது. ஸோ அண்டர்ஸ்டாண்டா இருக்குன்னு நம்புறேன். இப்போ இதுல A2, A3, B1, B2 இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க லேசிக் சர்ஜரி பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகே, லேசிக் சர்ஜரி பண்ணா உங்களோட விஷன் வந்து கிளியர் ஆயிரும். ஆனா லேசிக் சர்ஜரி பண்ணிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ரயில்வேல. ஸோ லேசிக் சர்ஜரி யாருமே அட்டம் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, அதாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து C1 ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. நீங்க எல்லா போஸ்ட்டுக்குமே ப்ரிஃபரன்ஸை கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, அதுலயும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேனை கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C1 தான் இருக்குது, A2 இல்ல. ஓகே, A2 இல்ல. ஆனா நீங்க எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுதான் கொடுத்துருக்கீங்க, உங்களை இந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இருக்குதா அப்படிங்கறதான் செக் பண்ணுவாங்க. அப்ப A2 ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா அன்ஃபிட் பண்ணுவாங்க. அப்ப அன்ஃபிட் பண்ணாலும் எனக்கு C1 இருக்குதுல்ல, அந்த இதுல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு என்ன கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நீங்க அப்ளை பண்ணப்போ தப்பா அப்ளை பண்ணது உங்களோட தப்பு. அதனால அவங்க வந்து உங்களை மற்ற போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க எந்தெந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தப்பா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்ல, நீங்க அன்ஃபிட் ஆயிட்டீங்கன்னா மற்ற போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல போய் அவங்க கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல வந்து எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன், அதுல ஒன்னு நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுல நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதுல வந்து பிசிக்கல் டெஸ்ட்டுமே உண்டு. ஓகே, இதுல ஃபீமேல் கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். PW கேண்டிடேட்டுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்காது. ஓகே, அடுத்ததான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோல வந்து சொல்றேன். ஓகே, இப்போ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லியிருந்தேன்னா இதுல வந்து டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க, 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதுல ஜெனரல் சயின்ஸ்ல 25 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின்,
ஜிகே கரண்ட் அஃபேர்ல இருந்து 20 கொஸ்டின். ஸோ இதுல கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். அடுத்ததா ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்லையும் ஸ்ட்ராட்டஜிக்கல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா போதுமானது. சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுல நீங்க 10th லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டையுமே, இந்த 3 சப்ஜெக்டையுமே தெளிவா படிச்சிருக்கணும். அதாவது என்சிஆர்டி சிலபஸ்ல இருந்தா கேட்பாங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஏஎல்பியில எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ இதுல நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஏஎல்பி அதே மாதிரி என்டிபிசி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த சிலபஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஏஎல்பியில சயின்ஸ் எந்த லெவல்ல இருக்குமோ அந்த லெவல்ல இருக்கும், மற்றதெல்லாம் என்டிபிசியில எந்த லெவல்ல இருக்குமோ அந்த லெவல்ல இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இப்போ இதுல 100 கொஸ்டினா, ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. அட்டன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா 0 மார்க். இதுல எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல இருக்கும். ஸோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தமிழ்லயே வந்து எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் என்ன அப்படின்னா, இப்போ மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல அரித்மெட்டிக்கும் இருக்குது, அட்வான்ஸ் மேத்ஸும் இருக்குது. ஓகே, நம்பர் சிஸ்டம், போத் மாஸ், அதே மாதிரி டெசிமல், ஃபிராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக்கு, பைப்பன் சிஸ்டம், இது எல்லாமே இருக்கு. ஓகே, கேலண்டர், கிளாக் எல்லாம் வந்து நம்ம ரீசனிங்ல சொல்லி கொடுத்துருப்போம், அதை இவங்க மேத்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆனால் கொஸ்டின் அதே தான் இருக்கும், ரீசனிங்ல சொல்லி கொடுத்தது தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் சிலபஸ் நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா அனலாகி, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், அதே மாதிரி கோடிங், டீ கோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், பிளட் ரிலேஷன், சிலாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி. அடுத்ததா ஒரு சில அனலிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது டேட்டா சஃபிஷியன்சியுமே அதுக்குள்ளதான் வரும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இதுல வந்து வரும். ஓகே, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி டாபிக்குமே இதுல வரும். அதே மாதிரி சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், அதாவது பயாலஜியுமே இதுல வந்து இன்க்ளூட் ஆகும். எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல, அதாவது சிபிஎஸ்சி சிலபஸ் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான கிளாஸஸுமே நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பர்டிகுலரா ரயில்வே எக்ஸாம் டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து புதுசா தமிழ்லேயே கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். மேத்ஸுமே தமிழ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து கண்டிப்பா இந்த எக்ஸாம் வரதுக்கு முன்னால எல்லாத்தையுமே தெளிவா கம்ப்ளீட் பண்ணிடும். ரீசனிங்ல ஒரு சில டாபிக் தான் உங்களுக்கு தமிழ்ல தேவைப்படும், மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்ததே போதுமானது. அந்த ஒரு சில டாபிக்குமே நம்ம தமிழ்ல ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரெண்டுமே நம்ம தமிழ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, மற்ற டாபிக்கு நம்ம வந்து புக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். புக் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டோம், இன்னொரு புக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்த உடனே நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன், அதை நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சயின்ஸுக்குமே தமிழ்ல ரெடி பண்றோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல்லையே அவைலபிளா இருக்குது, நம்மளோட கோர்ஸ்லயே அவைலபிளா இருக்குது. அதை நீங்க பார்த்தாலே போதுமானது. அதை தாண்டி நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா 1499 காட்டும். நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஆனா நீங்க 1499 பே பண்ண வேண்டாம், 999 பே பண்ணா போதுமானது. அது வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க பே பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நம்ம வந்து உங்களோட சேட்ல அனுப்புவோம். நீங்க நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணீங்கனாலே சேட்ல அனுப்பிடுவோம். அதுக்கு பே பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ 999 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வெறுமனே இந்த குரூப் டிக்கு மட்டும் இல்லாம ஆர்ஆர்பியில் வரக்கூடிய ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், அதே மாதிரி சிஏபிஎஃப்ல வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதில் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா 3 வருஷத்துக்கு இந்த கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ஒரே கோர்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம், 1000க்கு மேல வீடியோஸ் இருக்குது. ஓகே, 1500 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம். இன்னும் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாமே, இந்த நம்மளோட கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு பேசிக் லெவல்ல இருந்து தான் இருக்கும். ஓகே, பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல்ல தான் இருக்கும். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாத்துக்குமே வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. வீடியோல என்னென்ன டீச் பண்ணோமோ அதுக்கு வந்து பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே டவுன்லோட் பண்ணி படிக்கனாலும் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, iOS ஆப்பும் இருக்குது, அதே மாதிரி வெப்சைட்டுமே இருக்குது. ஓகே, நீங்க iOS ஆப்போ இல்லைன்னா வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா OZWB அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி, அதே மாதிரி நேம் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க.
லாகின் பண்ணதுக்கப்புறம் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த குரூப் டிக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலாட்டியுமே ஒரு 2 ஹவருக்குள்ள உங்களுக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு 999 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறப்போ இந்த மாதிரி அனுப்புங்க. ஓகே, யாருக்கு பே பண்ணீங்க, எவ்வளோ பே பண்ணீங்க, டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி 24 ஹவருக்குள்ள உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 24 ஹவர் கழிச்சு நீங்க கோர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல ஹோம் பேஜ்லயே பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல நிறைய ஃபோல்டர் இருக்கும். இதுல வெளியிலேயே தான் கரண்ட் அஃபேர் ஃபோல்டர் இருக்கும், டாபிக் வைஸ் ஃபோல்டர் இருக்கும், எஸ்எஸ்சிக்கு தனியா ஃபோல்டர் இருக்கும், அக்னிவீருக்கு தனியா ஃபோல்டர் இருக்கும். அதுல ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள குரூப் டி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. என்டிபிசி, ஏஎல்பி டெக்னீஷியன் எல்லாமே தனித்தனியாக அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்க இப்போ இந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறீங்கன்னா குரூப் டி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இதுக்குள்ள மேத்ஸுக்கு தனியா இருக்கும், ரீசனிங் தனியா இருக்கும், சயின்ஸ் தனியா இருக்கும், ஜிகே தனியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான டைம் டேபிளுமே நான் வந்து ப்ரொவைட் பண்றேன், எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஷெடியூலுமே ப்ரொவைட் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸாமோட மார்க்கை வச்சா உங்களோட ஃபைனல் செலக்ஷனா இருக்க போகுது. ஓகே, பட் நீங்க செலக்ஷன் ஆகணும் அப்படின்னா இதுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். இப்போ நீங்க மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 35 kgs இருக்கக்கூடிய வெயிட், ஓகே, 35 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் வந்து நீங்க தூக்கிட்டு ஓடணும். ஓகே, இதுக்கு வந்து 2 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. அதாவது 35 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மணல் மூட்டை இருக்கும். ஓகே, அதை தூக்கிக்கிட்டு நீங்க 100 மீட்டரை வந்து கடக்கணும். அதுக்கு வந்து 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஓடுறப்ப நடுவுல அந்த வெயிட்டை நீங்க கீழே போடவும் கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் ரன்னிங், அதாவது 1 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். இதுக்கு வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 2 மாசம் 3 மாசம் நார்மலா பிராக்டிஸ் பண்ணீங்கனால இதை உங்களால பண்ண முடியும். அடுத்ததான் நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 20 கிலோ வெயிட், அதே மாதிரி 100 மீட்டர் தான், 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வெயிட் மட்டும் தான் கம்மி, மற்றபடி டிஸ்டன்ஸ் டைமிங்லாம் சேம் தான். ஸோ இந்த டைமுக்குள்ள நீங்க 100 மீட்டர் வந்து கடக்கணும், 20 கிலோவை தூக்கிக்கிட்டு. ஓகே, அதே மாதிரி உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் உண்டு. 1000 மீட்டர் வந்து ரன்னிங் பண்ணணும், 1 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே, இதுல நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து நல்லா மார்க் மட்டும் எடுத்தா போதும், அவங்க பிசிக்கல் டெஸ்ட்ல எல்லாம் குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ, ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணா போதும். நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த 250 ரூபாயும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீனே சொல்லலாம். ஓகே, நீங்க வந்து எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நீங்க பண்ண ஃபீஸை அப்படியே ரீஃபண்ட் பண்ண போறாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து 500 ரூபா பே பண்ணணும். அதுல 400 ரூபா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரீஃபண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.